நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு சரிங்களா. இது வந்து டிஎன்பிசி குரூப் 2A கேட்ட கணக்கு சரிங்களா. இது குரூப் 2A கேட்ட சம். சரி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் சரிங்களா. முரளியினுடைய வயது என்ன, அவங்க தந்தையினுடைய வயதுல பாதி. எப்பயுமே தந்தை தான் அதிகமா இருப்பாங்க சரிங்களா. அவரோட தந்தையோட வயது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. முதல்ல அவங்க தந்தையோட வயது எழுதலாம். இப்போ தந்தையோட வயது என்னது எக்ஸ் ஓகேங்களா. இப்போ முரளியோட வயது என்னவாக்கும், தந்தையோட வயசுல பாதி சரிங்களா. எப்பவுமே தந்தை தான் வயசு அதிகமாகும், மகன் வந்து கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ முரளியோட வயது தந்தையோட வயதில் பாதி, அப்போ எக்ஸ் டிவைடட் பை என்னது 2 சரிங்களா. சரி 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப என்ன பண்ணலாம், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன். 10 ஆண்டுகளுக்கு முன்ன தந்தையோட வயது என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 10 கழிச்சிடணும் ஓகேங்களா. சரி முரளியோட வயசு என்ன ஆகும், எக்ஸ் பை 2ல இருந்து என்ன பண்ணோம் 10 கழிச்சிடணும் ஓகேங்களா. 10 ஆண்டுகளுக்கு முன் ரெண்டு பேரோட வயசு எழுதியாச்சு. தந்தையின் வயதானது, தந்தையினுடைய வயது என்னது எக்ஸ் மைனஸ் 10, 10 ஆண்டுகளுக்கு முன். தந்தையின் வயதானது எக்ஸ் மைனஸ் 10 எழுதிருங்க. முரளியின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. தந்தையினுடைய வயதானது எப்படி இருக்குது, முரளியினுடைய வயதை போல் மும்மடங்கு. அப்போ மும்மடங்குனா என்ன பண்ணும், 3 எழுதணும். முரளியோட வயது எழுதுங்க எக்ஸ் பை 2 மைனஸ் 10. கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. இருந்தது முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் முரளி வயது, அப்புறம் அவருடைய தந்தை வயது என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஆன்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஈஸி தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸ் மைனஸ் 10 அப்படியே கிட்டோம். இந்த 3 உள்ள பெருங்க, 3 உள்ள பெருங்கன்னா என்ன வரும், 3x டிவைட் பை 2 வரும் சரிங்களா. 3x டிவைட் பை 2 மைனஸ் 3யும் 10யும் பெருங்கன்னா என்ன வரும், 30ன்னு வரும் ஓகேங்களா. சரி இங்க எக்ஸ் இருக்குங்களா, அப்ப இங்க இருக்கிற எக்ஸ் டைம் இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப எக்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டீங்க. பிளஸ் 3x பை 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3x பை 2 ஈக்குவல் டு இங்க என்ன ஆகுது மைனஸ் 30ன்னு அது அப்படியே கிட்டோம். இந்த மைனஸ் 10 அஞ்சு பேச என்ன ஆயிரும், பிளஸ் 10,000 ஓகேங்களா. சரி இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு சொல்ல போகலாம். இப்போ இங்கே மீசி எடுக்கணும். இந்த ரெண்டு எடுத்து இங்கே பெருங்க, பெருக்கிட்டு ஃபுல்லாக போடலாம். ஏன்னா ஒரு 2x மைனஸ் 3x டிவைட் பை 2, 2x மைனஸ் 3x டிவைட் பை 2 ஓகேங்களா. ஈக்குவல் டு என்ன ஒரு மைனஸ் 30 பிளஸ் 10 என்ன வரும், மைனஸ் 20 வரும். ஈக்குவல் டு மைனஸ் 20. சரி 2x மைனஸ் 3x என்ன வரும், மைனஸ் எக்ஸ். 3xலேருந்து 2x போயிருது, 3 தான் பெருசாக இருக்கும், அப்போ மைனஸ் எக்ஸ் வரும். இந்த கீழே வகுத்துல இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும், மேலே வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 20, 2 அந்த பக்கம் போகுது என்ன வரும், பெருக்கல் 2 வந்துடும் சரிங்களா. இப்போ மைனஸ் 20 2 பெருக்கல் என்ன வரும், மைனஸ் 40. இங்கே என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ், எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு வருது 40. எக்ஸ் ஈக்குவல் 40 அப்படின்றது என்னது, எக்ஸ்ன்றது என்ன, தந்தையோட வயது. இப்போ தந்தையோட வயது 40. இப்போ முரளியோட வயது என்ன ஆகும், தந்தையோட வயதுல பாதி சரிங்களா, எக்ஸ் பை 2. இப்போ முரளியோட வயது என்ன வரும், 40ல பாதி, 40 வகுத்தல் 2 வயலையே போடலாம் 20 சரிங்களா. இப்போ தந்தையோட வயது 40, முரளியோட வயது 20. என்ன கேட்குறாங்க, முரளி மற்றும் அவரது தந்தையின் வயதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் முரளி அப்புறம் அவரது தந்தை. முரளி என்ன 20, தந்தை என்ன 40. 20,40 அது ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க, 20,40 சி ஆன்சர் சரிங்களா. சரி பொறுமையா போடுங்க. 2 சம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சம் சரிங்களா. மொத்தம் 3 கணக்கு கொடுத்துருக்கேன், 3மே டிஃப்ரெண்ட் சம் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 3த்தையும் நல்லா படிங்க. நீங்க எந்த கணக்கு கேட்டாலையும் பெரும்பாலும் அட்டன் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேற வயது சம்பந்தமா கணக்கு டவுட் ஆச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அப்படியே சம் அப்படியே டைப் பண்ணுங்க, தமிழ்ல டைப் பண்றது வரும், வரலன்னா இங்கிலீஷ்ல கூட டைப் பண்ணுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போடுறேன் சரிங்களா. நம்ம சேனல் நீ வரலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம்.